வணக்கம், வெல்கம் ஈவினிங் அப்டேட்ஸ். காலையில நீங்க கண் விழிக்கும் போது உங்க மொபைல்ல இருக்கிற 35 முக்கிய ஆப்ஸ்ல 33 ஆப்ஸ் திடீர்னு வேலை செய்யலன்னா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, இது ஏதோ ஹாலிவுட் படத்தோட கதை கிடையாது. நம்மளோட நிஜமான தரவு நிலவரம் இதுதாங்க. இந்த பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுக்காக பல்வேறு செய்திகள், ஆராய்ச்சி குறிப்புகள், அப்புறம் சந்தை தரவுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதுல இருக்கிற மிக முக்கியமான தகவல்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் நாங்க வழங்க உள்ளோம். கண்டிப்பா. எந்த ஒரு செய்தியும் நாம வெறும் தகவலா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன், அதாவது ஒட்டுமொத்த சந்தையோட பெரிய சித்திரத்தை நேரான உங்களுக்கு விளக்குறது தான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம். சரியா சொன்னீங்க. நீங்க ஒரு மீட்டிங்கிற்கு தயாராகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உலக நடப்புகளை தெரிஞ்சுக்க ஆர்வம் கொண்டவரா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கான பிரத்யேகமான பதிவு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். ஆரம்பிக்கலாம். உலக அரசியல்ல நடக்கிற போர் பதற்றங்கள், அப்புறம் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை வளர்ச்சி, தொழில்நுட்பம், நிதிச்சந்தை நிலவரங்கள்னு பல விஷயங்கள் எப்படி ஒன்னோடொன்னு இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு அலச போறோம். முதல்ல இந்த மேற்கு ஆசிய போர் மேகங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இப்ப பாத்தீங்கன்னா, ஈரான் அமெரிக்கா கூட இருந்த எல்லா அமைதி பேச்சுவார்த்தைகளையும் அதிரடியா ரத்து பண்ணிட்டாங்க. ஆமா, நான் கூட படிச்சேன். மத்திய கிழக்குல அமெரிக்காவோட ஆதிக்கத்தை முழுமையா ஒழிக்கிறது தான் தங்களோட இலக்குன்னு ஈரான் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இது ஒரு பிராந்திய பிரச்சனை மட்டும் கிடையாது. சந்தைகள்ல இது ஏற்படுத்த போற நிச்சயமற்ற தன்மை மிகப்பெரியது. இன்னைக்குதான் சுவாரஸ்யம் ஆரம்பமாகிறது. இது ஒரு எரிமலை வெடிப்பதற்கு முன் வரும் நிலநடுக்கம் போல இருக்கு. இதோட அதிர்வுகள் உலகளாவிய வர்த்தகத்தை எப்படி பாதிக்கும்? அதை புரிஞ்சுக்க நாம ஓமன் வளைகுடாவுல நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கணும். டோஸ்கா அப்படிங்கிற ஒரு ஈரானிய கப்பல் கடற்படை முற்றுகையை முறியடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஓ, அந்த 6 மணி நேரம் மோதலா? அதேதான். சுமார் 6 மணி நேரம் நடந்த மோதல்ல அமெரிக்க ராணுவம் அந்த கப்பலை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதுல ரொம்ப நுட்பமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட USS ப்ரூவன்ஸ் DDG-111 போர் கப்பல் அந்த ஈரானிய கப்பலோட என்ஜின் அறைய மட்டும் குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்புறம் கயிறுகள் மூலமா இறங்கி படைகள் அதை கைப்பற்றியிருக்காங்க. உண்மைதான். இதில் நம்ம பார்க்க வேண்டிய பிகர் பிக்சர் என்னன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் உலகளாவிய சரக்கு போக்குவரத்தை, குறிப்பா கச்சா எண்ணெய் விநியோகத்தை ரொம்ப மோசமா பாதிக்கும். பாதுகாப்பையும் உற்பத்தியையும் எப்படி பலப்படுத்துது அப்படிங்கறத நோக்கி நம்ம உரையாடலை நகர்த்தலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ இந்தியா தற்சார்பு நிலையை நோக்கி ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்காங்க. குறிப்பா P-75 திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படைக்கு 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை வழங்க மசகான் டாக் நிறுவனம் ஒப்பந்தம் இறுதி கட்டத்துல வச்சிருக்காங்க. இதுல ஜெர்மனியோட தைசன் குரூப் நிறுவனம் தான வடிவமைப்பு அப்புறம் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க போறாங்களா? ஆமா, சரியா சொன்னீங்க. இது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி முன்னிலையில மசகான் டாக், கார்டன் ரீச், அப்புறம் கொச்சி ஷிப்யார்ட் ஆகிய நிறுவனங்கள் கப்பல் கட்டுமானம் மற்றும் நிலைத்தன்மை துறைகள்ல சில முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கு. இந்த அறிவிப்புகள்லாம் கேட்க பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா உண்மையில இந்த அரசு ஒப்பந்தங்கள் மூலமா நிறுவனங்களோட லாப விகிதம், அதாவது மார்ஜின்ஸ் உயருமா? ஏன்னா பொதுவா அரசு ஆர்டர்கள்ல லாபம் குறைவுன்னு சொல்லுவாங்களே. அது ஒரு காலத்துல. இப்ப பாதுகாப்புத்துறை முதலீடுகள் வெறும் அறிவிப்புகள் கிடையாது, அது நிஜமான ஆர்டர்களா மாறுது அப்படிங்கறத ஆப்பிளோ, ஜென்டெக் நிறுவனங்களோட தரவுகள் நமக்கு காட்டுது. ஓ, அந்த நிறுவனங்களோட லாபம் அதிகரிச்சிருக்கா? கண்டிப்பா. ஜென் டெக்னாலஜிஸ் பீரங்கிகளை தயாரிக்க அரசு உரிமம் வாங்கிட்டாங்க. 2 வருஷத்துல அவங்க வணிக விற்பனையை தொடங்க போறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. அவங்க 35% EBITA லாப வரம்ப எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் அடுத்த 2 வருஷத்துல 4000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட இலக்கு வச்சிருக்காங்க. 35%? இது நிஜமாவே பெரிய லாப விகிதம் தான். விகிதத்தை அதிகப்படுத்தக்கூடியவ. அதே போல அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்கான பல ஆர்டர்களை வாங்கியிருக்காங்க. அவங்களோட ஆர்டர் புக்கு கூட இப்போ 1400ல இருந்து 1500 கோடியா இருக்குன்னு தரவுகள் சொல்லுது. ஆமா, அவங்க 2027ஆம் நிதியாண்டுல ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கன்னிவெடி ஆர்டரை கூட எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா தென்கொரியா உறவும் ரொம்ப வலுவாயிட்டு இருக்கு. ஆமா, அது குறிப்பா தொழில்நுட்ப துறைகள்ல நடக்குது இல்லையா? உண்மைதான். பிரதமர் மோடி AI, செமிகண்டக்டர் அப்புறம் IT துறைகள்ல ரொம்ப கவனம் செலுத்துறாரு. 2030க்குள்ள 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை $50 பில்லியன் உயர்த்தவும் இலக்கு வச்சிருக்காங்க. அருமை. இப்ப பாதுகாப்பு துறையை போலவே உலகளாவிய போர் பதற்றங்கள் இந்தியாவோட எரிசக்தி கொள்கைகளையும் ரொம்பவே மாத்தி அமைக்குது. அது கூடவே இந்த பருவநிலை மாற்றமும் சேர்ந்துக்குது. ஆமா, எரிசக்தி தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. பெட்ரோலிய அமைச்சகம் இப்போ ஃபிளெக்சி ஃபியூல் பயன்பாட்டை அதிகரிக்க திட்டம் போடுறாங்களே, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது எரிபொருள் இறக்குமதியை குறைக்கிறதுக்காக அரசு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்போதைக்கு 20% எத்தனால் கலப்பு, அதாவது E20 சாத்தியமாயிருக்கு. இனி அடுத்த கட்டமா 85% எத்தனால் கலந்த எரிபொருளை பயன்படுத்தும் வாகனங்களுக்கான திட்டத்தை வகுக்க அமைச்சகம் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. 85%? அப்போ
எத்தனால் கலப்பு அதிகரிக்கிறது அப்படிங்கறத சர்வதேச கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு எதிரான ஒரு ஷாக் அப்சார்பரா பார்க்கலாமா? நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா எரிசக்தி பாதுகாப்பு அப்படிங்கிறது வெறும் தேச பாதுகாப்பு மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த கோடை வெயில், ஏசி பயன்பாடு, அப்புறம் விவசாய தேவைகள்னால இந்தியாவோட மின்சார தேவை ஏப்ரல் 18ஆம் தேதி உச்சத்தை தொட்டிருக்கு. ஆமா, 239 கிகாவாட் அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த வருஷம் இது 271 கிகாவாட் எட்டுன்னு அரசு கணிச்சிருக்காங்க. இத சமாளிக்கதான் அந்த மார்க்கெட் கப்ளிங் முறையை கொண்டு வராங்களாம். சரியா பிடிச்சிங்க. சிஇஆர்சி, அதாவது மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், பவர் மார்க்கெட்ல இந்த மார்க்கெட் கப்ளிங் முறை அறிமுகப்படுத்த வரைவு விதிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா மின்சார விநியோகம் சீராகும்னு நம்பலாம். இது மட்டும் இல்லாம MCX நிறுவனம் புதுசா ஒரு நிலக்கரி பரிவர்த்தனை மையத்தை அமைக்க செபி ஒப்புதல் கொடுத்திருக்காங்களே. ஆமா, MCX கோல் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இதுல அவங்க 100 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போறாங்க. இது எரிசக்தி சந்தையில வெளிப்படைத்தன்மையை அதிகமாக்கும். அதே நேரத்துல டெக்கான் கோல்டு மைன்ஸ் நிறுவன பங்குகள் கூட இப்போ NSEல DCNGOLG அப்படிங்கிற பேர்ல வர்த்தகம் செய்ய அனுமதி வாங்கியிருக்காங்க. உண்மைதான். இப்போ அந்த எரிசக்தி மற்றும் மேக்ரோ பொருளாதார மாற்றங்கள் எல்லாம் சாமானிய நுகர்வோரையும் நிறுவனங்களோட நிதிநிலையையும் எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா. நாமெல்லாம் தினமும் குடிக்கிற காஃபில இருந்து ஆரம்பிக்கலாம். டாடா ஸ்டார்பக்ஸ் அவங்க மெனுல இருக்கிற பொருட்களோட விலைய 5ல இருந்து 10% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த காஃபி கொட்ட விலை உயர்வு, பால் விலை, பேக்கேஜிங், அப்புறம் முக்கிய நகரங்கள்ல அதிகமாயிட்டு இருக்கிற வாடகை தான். ஆனா பாருங்க, விலை உயர்ந்தாலும் நுகர்வோர் காஃபி குடிக்கிறதையோ தங்கம் வாங்குறதையும் நிறுத்தவே இல்ல. ஆனா நிறுவனங்கள் தங்களோட லாபத்தை தக்க வைக்க, அதாவது மார்ஜின்ஸை ப்ரொடெக்ட் பண்ண விலைய வாடிக்கையாளர்கள் மேல சுமத்துறாங்க. இதுக்கு சென்கோ கோல்டு ஒரு நல்ல உதாரணம். தங்கத்தோட விலை உச்சமா இருந்தப்போ கூட அக்ஷய திருதிய அன்னைக்கு அவங்க 25லிருந்து 30% வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, வருவாய் அதிகரிச்சாலும் இந்த வருஷம் வால்யூம், அதாவது வித்த அளவு 12ல இருந்து 15% குறைஞ்சிருக்கு. தங்கம் விலை அதிகமா இருக்கறனால தான் இந்த ரெவென்யூ growth. எக்ஸாக்ட்லி. இந்த நேரத்துல கார்ப்பரேட் செய்திகள்ல லென்ஸ்கார்ட் பத்தியும் ஒரு அப்டேட் இருக்கு. ஆமா, அந்த பொட்டு, கயிறு மற்றும் ஆடை கட்டுப்பாட்டு குறித்த சர்ச்சையால அவங்க பங்குகள் 4% சரிஞ்சிருக்கு. இது சந்தை உணர்வுகள் எப்படி பங்குகளை பாதிக்குதுங்கிறத காட்டுற ஒரு செய்தி தரவு, அவ்வளவுதான். அப்புறம் ஆல்கஹால் பங்குகள் பத்தியும் நுவாமா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. கர்நாடகாவோட மதுபான கொள்கை, அதாவது குறைந்த வரி திட்டம், அப்புறம் இங்கிலாண்டோட FTA ஒப்பந்தம், இதெல்லாம் ஸ்பிரிட்ஸ் மற்றும் பீல் கம்பெனிகளுக்கு சாதகமா அமையும்னு சொல்றாங்க. யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், யுனைடெட் ப்ரூவரிஸ் மாதிரியான கம்பெனிகளுக்கு இது நல்ல செய்தியா இருக்கும். ஆமா, ஆனா ரியல் எஸ்டேட்ல ஹாம்ப்டன் ஸ்கை ரியாலிட்டி அலுவலகத்துல அமலாக்கத்துறை சோதனை நடத்தி கணக்குகளை முடக்கியிருக்காங்க. நுகர்வோரோட செலவுகளை இவ்ளோ நேரம் பார்த்தோம். இப்போ அவங்க எப்படி முதலீடு பண்றாங்க, நிதி நிறுவனங்கள் அப்புறம் தொழில்நுட்பம் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். முதலீட பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. க்ரோ ஆக்ட் தரவுகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமா, அவங்களோட 4ஆம் காலாண்டு நிகர லாபம் மட்டும் 122.1% உயர்ந்து 686.35 கோடியா இருக்கு. அதோட மாதாந்திர பரிவர்த்தனை செய்யற பயனர்களோட எண்ணிக்கை 21.6 மில்லியன் அதிகரிச்சிருக்கு. இது நிதித்துறை டிஜிட்டல் ஆகிறது தெளிவா காட்டுது. ஜியோ ஃபைனான்சியல் கூட தங்களோட பேமெண்ட் சேவைகளை 50,000 கோடியா விரிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் துறையில அலியான்ஸ் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்ய போறாங்க. இன்சூரன்ஸ்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. பேங்க்ல போனா வற்புறுத்தி இன்சூரன்ஸ் விக்கிறாங்கங்கிற சாமானியர்களோட புகாருக்கு இப்போ RBI செவிசாய்த்துள்ளதா? ரொம்ப கடுமையாவே செவிசாய்த்திருக்காங்க. வங்கிகள் தாங்கள் சார்ந்த காப்பீட்டு நிறுவனங்களோட பாலிசிகளை மட்டுமே வாடிக்கையாளர்கள் கிட்ட திணிக்க கூடாதுன்னு அரசும் RBIயும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப அவசியமான ஒரு நடவடிக்கை. இதுல ரொம்ப கவலை அளிக்கிற விஷயம் என்னன்னா, சில பாலிசிகளுக்கு 50% வரைக்கும் கமிஷன் வழங்கப்படுதுன்னு அரசு சொல்லியிருக்காங்க. 50%? இது நிஜமாவே சாமானிய மக்களுக்கு பெரிய நஷ்டம் தான். இதை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கை ரொம்ப சரி. அதே மாதிரி பங்குச்சந்தையில இந்த STT வரி உயர்வு பத்தியும் பேசியாகணும். ஆமா, நுவாமா மற்றும் ஏஞ்சல் 1 தரவுகள் படி STT வரியால F&O வர்த்தகத்துல ஆரம்பகட்ட சரிவு காணப்படுது. NSEல 22% சரிவுன்னு சொல்றாங்களே. ஆமா, ரிஸ்க் அதிகமா இருக்கிற ஊக வர்த்தகத்தை குறைக்க அரசு எடுத்த ஸ்பீட் பிரேக்கர் நடவடிக்கை தான் இது. சரி, தொழில்நுட்பத்தோட எதிர்காலம் பத்தி பேசி இந்த அலசல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம். இப்போ இந்தியால அதிகம் பயன்படுத்தப்படுற முதல் 35 செயலிகள்ல வெறும் 2 மட்டுமே இந்தியர்களுடையது, இல்லனா இந்திய நிறுவனங்களுடையது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய தரவு. ஏன்னா உலகளாவிய மூலதனம் இப்போ முழுமையா AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு நோக்கி தான் நகருதுன்னு பந்தன் AMC தரவுகள் சுட்டிக்காட்டுது. கூகுள் நிறுவனம் கூட மாவல் டெக்னாலஜி கூட இணைந்து 2 புதிய AI சிப்களை உருவாக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களே. ஆமா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவோட டீப்சீக் நிறுவனம் $10 பில்லியன் மதிப்பீட்டுல நிதி திரட்டுறாங்க. உலக நாடுகள் தொழில்நுட்பத்துல எப்படி ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இதனாலதான் ஜப்பான் உள்ளூர் அரசுகள்ல சீனா IT பொருட்களை பயன்படுத்தவே தடை விதிச்சிருக்காங்க. தொழில்நுட்பம் வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, அது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா சொன்னீங்க.
சரி, இந்த முழுமையான அலசல ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். நாம பல ஆயிரம் கோடிகள்ல நீர்மூழ்கி கப்பல்களை சொந்தமா உருவாக்குறோம். பொருளாதாரத்துல டிஜிட்டல் பேமெண்ட் 50,000 கோடியை தாண்டிருச்சு. ம் ஆனா நம்ம தினமும் பயன்படுத்தும் டாப் 35 செயலிகள்ல வெறும் 2 மட்டுமே இந்தியர்களுடையது அப்படிங்கிற தரவு உங்களை சிந்திக்க வைக்கவில்லையா? நமது கட்டமைப்பு வளர்கிறது, ஆனா நமது டிஜிட்டல் இறையாண்மை யார் கையில் உள்ளது? இதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு தரத்தில் சந்திக்கலாம்.